ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog வந்து என் ஃபேமிலிக்கே ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் எங்கள் வாழ்க்கையிலேயே இப்போ தான் எங்களோட ஃபர்ஸ்ட் கார் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த vlogல காரோட டெலிவரி அண்ட் ஃபர்ஸ்ட் ரைடாக குலதெய்வம் கோயிலுக்கு போனால் ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ச் அண்ட் என்ஜாய். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி சிக்கன் மோமோஸ் செஞ்சுருந்தேன். ஆனால் குவான்டிட்டி கம்மியாக போனதும் என்னை தவிர வேறு யாருமே ஃபுல்ஃபில்டாக சாப்பிட முடியல. 2-3ன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டாங்க. சரி, எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி செஞ்சு தருவோன்னு சொல்லி சிக்கன் இல்லாமல் சோயா சங்க்ஸ் அண்ட் வெஜ்ஜி ஸ்டஃப் பண்ணி மோமோஸ் ரெடி பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டஃபிங் வச்சு மோமோஸ் ரெசிபியை ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிருப்பேன். ஸோ தட் நிறைய பேர் வந்து ப்ராப்பராக ரெசிபி போடுங்கன்னு சொன்னதும் இதை நான் ஷூட் பண்ணேன். எல்லாருமே செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி தான். பட் என்னென்னா டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகும். அண்ட் ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ஒரு ஷார்ட்ஸில் ஒரு சில பேர் வந்து எதுக்காக வெஜிடபிள்ஸ் வெளியே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி எல்லா வெஜிடபிள்ஸுமே வெளியே வைக்க கிடையாது. வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, தேங்காய் இது மட்டும்தான் வச்சுருக்கு. அதுவுமே ஓப்பனாக வைக்காமல் க்ளோஸில் தான் வச்சுருக்கோம். வெறும் தேங்காய் மட்டும்தான் அந்த பாஸ்கெட்டில் இருக்குது. என்னென்னா கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கீழே வச்சோன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காத்தோட்டம் கம்மியாக இருக்கிறதுனால வெங்காயம்லாம் டக்குன்னு அழுகி போயிடுது. இப்போது வெளியே அந்த ஆர்கனைசரில் வைக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் இந்த ரெசிபியோட ஸ்டஃபிங்கு இந்த மாதிரி ஒரு சாப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நான் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு கேரட், அதுக்கப்புறம் கேபேஜ் எடுத்திருக்கேன். அப்புறம் சோயா சங்க்ஸை ஒரு 10 நிமிஷம் ஹாட் வாட்டரில் போட்டுட்டு அதையுமே லைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெட் பண்ணி எடுத்திருக்கேன். தென் மோமோஸ்க்கான அவுட்டர் லேயரை ஹெல்த்தியாக வெர்ஷனில் செய்யலான்னு சொல்லிட்டு ஃபார்ச்சூன் பிராண்டோட சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா தான் எடுத்திருக்கேன். இந்த மாவு யூஸ் பண்ணி செய்கிறதுனால அந்த அவுட்டர் லேயர் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஜஸ்ட் இந்த சப்பாத்திக்காக எப்படி மாவு பிசைஞ்சு வைப்போமோ அதே மாதிரி தான் கோதுமை மாவு கூட உப்பு, எண்ணெய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக வர மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட இதை ஊற வச்சிடணும். அடுத்ததான் இதுக்கான சைட் டிஷ் வந்து ரெட் சட்னி. மோமோஸ் இதில் டிப் பண்ணி சாப்பிட்டானா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். ஸோ இதை செய்கிறதுக்கு சுடுதண்ணியில் 2 தக்காளி, அதுக்கப்புறம் 5-6 காஷ்மீரி சில்லிஸ் எடுத்திருக்கேன். இந்த சில்லிஸ் ஆட் பண்ணாதான் சட்னி வந்து நல்லா ரெட்டிஷாக கிடைக்கும். பட் ஆனால் காரம் இருக்காது. அது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அந்த தோல் ரிமூவ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங்கு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், கேபேஜ், கேரட் கூடவே சோயாவும் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா பவுடர்ஸ் பெருசாக எதுவுமே சேர்க்க தேவையில்ல. கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ், உப்பு போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மட்டும் சாட்டே பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி. இதுக்கப்புறம் தான் மெயின் பார்ட், மோமோஸ் ஷேப் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் நிறையாவே மாவு எடுத்துகிட்டு எவ்வளோ முடியுமோ நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு ஷார்ப் எட்ஜ் இருக்கிற மாதிரி ரவுண்ட் கட்டர் வச்சு இதே மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து டம்ளர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணேன். இந்த மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக தேய்ப்போமோ அந்த அளவுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். கொஞ்சம் தடியாக இருந்தாலும் சப்பாத்திக்குள்ளே ஏதோ ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஃபீல் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். அதே மாதிரி யூடியூப் ஓப்பன் பண்ணாலே இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கிடைக்கும். நான் வந்து இந்த கொழுக்கட்டை ஷேப் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன். ஒரு சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அதை 2ஆக ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ப்ளிங் ஷேப் கிடைக்கும். இதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியாக தோணுச்சு. அதனால இந்த மெத்தட் வந்து நான் ஷேர் பண்ணேன். அவ்வளோதான். இப்போ இதை இட்லி தட்டு அப்படி இல்லைனா ஸ்டீமரில் வச்சு ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மோமோஸ் வந்து ரெடி ஆயிடும். தென் இந்த ரெட் சட்னிக்கான ரெசிபி என்னால் கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ண முடியல. பட் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் ரெசிபி கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸ்டீம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அழகாக பிளேட்டிங் பண்ணி பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. லெட் மீ நோ ஹவ் திஸ் லுக்ஸ் இன் கமெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோயா சங்க்ஸோட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் நிஜமாக சொல்லணும்னா வெறும்னே வெஜிடபிள்ஸ் மட்டும் வைக்கிறத விட இந்த மாதிரி சோயா சங்க்ஸ் வைக்கிறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் மண்டே ஷூட் பண்ணது. இன்னையோட வீட்டுக்கு கார் வந்து எக்ஸாக்டாக 1 வீக் முடிஞ்சிருச்சு. பட் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பூஜை போட்டு வந்ததுக்கப்புறமா வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி நம்ம கார் வாங்கியாச்சு.
எந்த கார் எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு சொல்லி போக போக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பட் பெங்களூரில் தான் டெலிவரி எடுக்கிற மாதிரி இருந்ததுனால அம்மாவும் நானும் ஈவினிங் வேலை முடிச்ச உடனே நேராக பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லாமல் ரிட்டன் வரப்போ கார் எடுத்துகிட்டு வரணும்ல, ஸோ அதுக்காக டிரைவர் அண்ணாவையும் கூட தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். பிகாஸ் எங்கள் 2 பேருக்கும் கார் ஓட்ட தெரியாது. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு டிரைவர் தேவை தான். என் ஃப்ரெண்ட்ஸும் நேராக டின் ஃபேக்ட்ரி மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டே வந்துடுன்னு சொன்னதும் நாங்களும் அங்கே ரீச் ஆகிட்டோம். தென் அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி ஹொசல்லி போனோம். ஏன்னா ஈவினிங் டைமில் கண்டிப்பாக டிராஃபிக் ஹெவியாக இருக்கும். ஸோ மெட்ரோ தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் போயிட்டோம். அப்புறம் கார் எடுத்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து கார் அனுப்பிட்டு பிக்கப்பும் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கார் டெலிவரி எடுக்கிறப்போ முன்னாடி பூலாம் போடுவோம்ல, ஸோ அதனால் பக்கத்துலேயே பூ கடை இருந்தது. அங்கேயே பூ, லெமன் இதெல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம். அப்புறம் கார் பார்த்திங்கன்னா புதுசாக ஷோரூமில் எடுக்கிறது கிடையாது, செகண்ட்ஸில் தான் எடுத்தோம். தென் இந்த கார் வாங்குகிற ஐடியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் முன்னாடியிலேருந்தே போயிட்டு இருந்துச்சு. பட் அப்போ இருந்த சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக பட்ஜெட் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு ஒரு தாட் வந்தது. ஓகே, இப்போதைக்கு இந்த ஐடியாவுக்கு ஒரு பாஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயருக்கு அப்படியே விட்டுட்டோம். தென் பாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக காரோட நீட் அதிகமாக இருந்தது. ஒரு வாட்டியும் ரெண்டலுக்கு போகிறப்போ என்னடா இவ்வளோ ஆகுதே அப்படின்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு. பத்தாததுக்கு எங்கள் தாத்தாவோட ஹெல்த் கண்டிஷனும் முன்ன மாதிரி கிடையாது. ஸோ அவரால் நடக்கவும் முடியறதில்ல. ஸோ சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் அப்படின்னாலும் ரெண்டலுக்கு கார் எடுத்துகிட்டு தான் போவோம். ஸோ செக் பண்ணி பார்க்குறப்போ ஹாஸ்பிட்டல் பில் விட காரோட ரெண்ட்டு தான் அதிகமாக வரும். இதுக்கு மேலேயும் ஒரு சிச்சுவேஷன் வரணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி செகண்ட்ஸில் கார் பார்க்க சொல்லியிருந்தேன். நான் என்ன யோசிச்சேன்னா, செகண்ட்ஸில் பார்க்குறதுனால நல்ல கண்டிஷன் கார் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கார் மட்டும் பாருன்னு சொல்லிவிட்டு ஒரு 3 to 4 hours தான் ஆயிருக்கும். அவ்வளோதான். அதுக்குள்ளேயே அத்தனை கார் வாட்ஸ்அப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் என்கிட்ட எந்த மாதிரி பார்க்கலாம், காரோட கலர் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கேட்டாங்க. பட் எனக்கு காரை பற்றி துளி கூட நாலேஜ் கிடையாது. ஸோ நான் சொன்னேன், ஒரே ஒரு கண்டிஷன் ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கணும், அதே மாதிரி சொன்ன பட்ஜெட்குள்ளே இருந்தால் பெட்டர், அது எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்கள் ஃபஸ்ட்டு பேசின அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 கார் கிட்ட எங்கள் பட்ஜெட்குள்ளே வந்தது. அதே மாதிரி நல்லா மெயின்டைனும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 3 காரில் ஏதாவது ஒன்று ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். இதுக்கு மேலேயும் டிலே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே என்னோடய ஃப்ரெண்டு டெஸ்ட் ட்ரைவுக்காக போயிட்டு ஓட்டி பார்த்துட்டு மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்து எல்லாமே செக் பண்ணி பார்த்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே இந்த கார் சூப்பராக இருக்குது, இதையே ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதும் அட்வான்ஸ் டோக்கனும் போட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 24 hours முடிஞ்சிருச்சு. நிஜமாவே இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ நல்ல ஒரு கார் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க இனிஷியலி ரொம்ப அதிகமான அமௌண்ட் தான் கோட் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டு தான் நெகோஷியேட் பண்ணி நாங்கள் சொன்ன அதே பட்ஜெட்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு சில பேருக்கு எதுக்காக புது கார் இல்லாமல் செகண்ட்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். பட் ரொம்ப பெரிய ரீசன்லாம் கிடையாது. இப்போ புது கார் அப்படின்னா இந்த காரோட பட்ஜெட்டை அப்படியே டபுள் அமௌண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஈவன் 2 to 3 years அதிகமாக கூட இருக்கும். ஸோ இனிஷியல் அமௌண்ட் ரெடி பண்ணணும், தென் பேலன்ஸ் அமௌண்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு இஎம்ஐயாக பே பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே ஒரு பெரிய கமிட்மெண்ட் தான். ப்ளஸ் எங்களோட நீட் அப்படின்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக நாங்கள் ரெகுலராக எடுக்க போகிறது கிடையாது. ஏதாவது கோயிலுக்கோ இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வேலையோ இல்லை ஹாஸ்பிட்டலோ அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோமே தவிர ரொம்ப லாங் எங்கேயுமே போகிறது இப்போதைக்கு கிடையாது. ஸோ இதெல்லாமே பார்க்குறப்போ எனக்கு செகண்ட்ஸே பெட்டரான ஆப்ஷனாக தோணுச்சு. என் கார் டெலிவரி எடுக்கிற அன்றைக்கி பெங்களூரில் ஏதாவது ஒரு கோயிலாக பார்த்து பூஜை போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசித்தோம். பட் ஆக்சுவலி அன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஐயரும் பிஸியாக இருந்ததுனால அவங்களால வர முடியல. ஸோ நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எப்படியும் இயர்லி நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம்ல, ஸோ தாத்தாவும் மொட்டை போடுறதுக்காக போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி கோயிலுக்கு போகிறப்பவே பூஜையும் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே நாங்கள் கோயிலுக்கு போகிற பிளான் பண்ணியிருந்தோம். இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நேற்று சண்டே மார்னிங் எடுத்தது தான். கோவிலில் பிரசாதமாக கொடுக்கறதுக்காக பொங்கல் எடுத்திருந்தோம். அதாவது எங்களோட குலதெய்வம் கோயில் பார்த்திங்கன்னா சின்ன திருப்பதி, அதாவது அப்பா சைடோடது. தாத்தா பாட்டியோடது ஹொசூர்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் தாசனபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும். அது தாத்தா பாட்டியோட குலதெய்வம் கோயில். ஸோ 2 கோயிலுக்குமே போகிறதுக்காக பிரசாதம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். தாத்தாவோட குலதெய்வம் கோயிலில் எதுவுமே வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது. எந்த பிரசாதமாக இருந்தாலும் அங்கே போய் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாமிக்கு படைச்சி தான் மற்ற எல்லாருக்குமே கொடுக்கணும். ஸோ ஈஸியாக இருக்கிற மாதிரி ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு பஞ்சாமிர்தம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாழைப்பழம், அவல் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஸ்வீட் பொங்கல் மட்டும் இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்காக லெமன் ரைஸும் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சமாக பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்புறம் இந்த குட்டி விநாயகர் பார்த்திங்கன்னா காரில் வைக்கிறதுக்காக முன்னாடி நாள் ஜுவல்வன் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப குட்டியான சைஸில் இருக்கிற பிள்ளையார் தான் சூஸ் பண்ணோம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4200 rupees ஆச்சு. சில்வரோட ப்ரைஸுமே இப்போ அதிகம் இல்லை. ஸோ எந்த சின்ன ஐட்டம் எடுத்தாலுமே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ புதுசாக வாங்கிட்டு வந்ததுனால தயிர், பால், அதுக்கப்புறம் சந்தனம் இருக்கும்ல, அதை தண்ணியில் கலக்கிட்டு அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பூஜை பண்ணிவிட்டு காரில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்.
ர கோயிலுக்கு வந்து தாத்தா பாட்டி கூட நாங்கள் 4 பேருமே போகிற மாதிரி தான் இருந்தது. பட் 5 சீட்டர் கார் அப்படிங்கிறதுனால ட்ரைவ் பண்ணுறவங்கள தவிர அதில் 4 பேரும் இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு அதில் 2 பேரும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தது. பட் கடைசி நிமிஷத்தில் வந்து எங்கள் டேடிவால் வர முடியல. ஏன்னா அப்பா சைடு ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தவங்க ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் யாராவது போய் தானே ஆகணும், இன்வைட் பண்ணதுக்கப்புறம் போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ இனி பேலன்ஸ் இருக்கிற ஒருத்தவங்களுக்காக வண்டியில் போக முடியாதுல்ல, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேருமே பின்னாடி உட்காந்துக்கிட்டோம். வீட்டில் இருந்து கரெக்டாக காலையில் 9 o'clock கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சது. ஆனால் காலையில் அம்மா வந்து எங்களை எழுப்பியே விடலை. 8 o'clock தான் நானும் தங்கச்சியும் எழுந்திரிச்சோம். பட் அம்மா முன்னாடியே எழுந்திரிச்சு பொங்கல், அதுக்கப்புறம் லெமன் ரைஸு, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எல்லோரும் ரெடி ஆகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி 12 ஆயிடுச்சு. என் அம்மா கட்டியிருக்கிற சாரீ பார்த்திங்கன்னா எனக்காகன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் ப்ளவுஸ் தைச்சிக்கவே இல்லை. அம்மாவுக்கு பிடிச்சிருந்ததோ அவங்க எடுத்து ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டாங்க. அந்த சாரீ வந்து ஃப்ரம் பிளாசம் சாரீஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் கூட செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிற குர்தா செட் பார்த்திங்கன்னா ஃப்ரம் சல்வார் பட்டர்ஃப்ளை இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எடுத்திருந்தது. கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எம் சைஸாக இருக்கவே கொஞ்சம் ஆல்டர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ சைடில் மட்டும் லைட்டாக டக் அடிச்சதும் பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிள்ளையாரை காரில் செட் பண்ணிவிட்டு அப்புறம் லக்கேஜ் எல்லாமே ஏற்றிட்டு நேராக நாங்கள் முன்னாடி இருந்தோம்ல அந்த ஊருக்கு போயிட்டு தாத்தாவை பிக் பண்ணிவிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. பாட்டிக்கிட்ட வந்து நல்லா இருக்கிற மாதிரி வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோமா. ஸோ அதனால் நேராக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்கே நாங்கள் போயிட்டு ஊரில் தாத்தாவை பிக் பண்ணிவிட்டு கிளம்பினோம். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்ன கார் எடுத்தோன்னே சொல்ல மறந்துட்டேன். இது வந்து சுசுகி சியாஸ் செடான் டைப் மாடல். நல்லா நீளமாக இருக்கவே லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி சென்டரில் உட்காந்துக்கிறவங்களுக்கும் லெக் ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. ஒன் டே ட்ரிப் அப்படின்னா எங்களை மாதிரி ஆளுங்க 4 பேர் போய்க்கலாம், கன்ஜஸ்டடாலாம் இருக்காது. பட் நைட் ட்ராவல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 3 பேருக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிஜமாகவே இந்த காரோட எக்ஸ் ஓனர் இருப்பாங்கள்ல, இந்த காரை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி புதுசாகவே இருக்குது. செகண்ட்ஸில், அதாவது யூஸ்டு கார் எடுத்த மாதிரி இல்லாமல் இப்போ ஷோரூம்லேயே புதுசாக எடுத்தோன்னா எப்படி இருக்குமோ, அதாவது ஒரு ஓட்டி ஒரு 2-3 months ஆச்சுன்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ யூஸ்டு கார்லேயே நல்ல கண்டிஷனில் இருக்கிற கார் கிடச்சது ரொம்பவே சந்தோஷம். அண்ட் காரோட ப்ரைஸ் வந்து இனிஷியலி அவங்க கோட் பண்ணது 5,75,000 அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு வந்து நல்லாவே நெகோஷியேட் பண்ணாங்கன்னு சொல்லி, முடிஞ்ச வரைக்கும் பேசி நெகோஷியேட் பண்ணி ஃபைனல் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5,10,000 rupees. அதில் டோக்கன் அட்வான்ஸாக ஒரு 25,000 ஃபைனலைஸ் பண்ண அன்றைக்கே போட்டாச்சு. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் போக எக்ஸ்ட்ரா 10,000 rupees கமிஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பில் அனுப்பியிருந்தாங்க. பட் நாங்கள் டெலிவரி எடுக்க போனோம் பார்த்திங்களா, அன்றைக்கி வந்து எகெயின் நெகோஷியேட் பண்ணி அந்த கமிஷன் அமௌண்ட் நாங்கள் கம்மி பண்ண சொல்லிட்டோம். ஸோ ஃபைனலாக அந்த ஆர்டிஓ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்து 5 lakh நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நிஜமாகவே இந்த இடத்துல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க தான் எங்கள் ஃபேமிலிக்கு எது செட் ஆகும்னு பார்த்து எடுத்து தராங்க. உண்மையாகவே இவங்க மட்டும் இல்லைனா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு கார்னு கிடையாது, 2 வீலர்னு கூட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது. ஏன்னா இப்போ அப்பா ஓட்டிகிட்ருக்கிற ஸ்கூட்டி வந்து ஒரு 1 yearக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் அவங்க ஊரில் செகண்ட்ஸ்க்கு பார்த்து எல்லாத்தையும் முடித்து இங்கே அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி நல்ல வண்டி அமைகிறப்போ நம்ம கையில் காசு இருக்காது. ஸோ என் இன்னொரு ஃப்ரெண்டு தான் பே பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கையில் இருக்கும்போது அமௌண்ட்டு கொடுத்துருவோம். இது அப்பா யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஸ்கூட்டிக்குன்னு மட்டும் கிடையாது, அம்மா ஓட்டிகிட்ருக்கிற ஸ்கூட்டிக்கும் அதே கதை தான். இப்போ காருக்கும் அதே தான். இவங்க இல்லாமல் நாங்களாக கார் பார்க்கணும் அப்படின்னா எங்கே போய் பார்க்குறது, எப்படி நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணுறது, ப்ளஸ் இந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பட் இவங்க இல்லாமல் நாங்கள் போய் பார்த்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது நடக்காத ஒன்று. கடைசி வரைக்கும் கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருப்போமே தவிர கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டோம்.
நம்ம எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு தயக்கம் பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் இருப்போம். பட் யோசிக்காமல் எடு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் சொல்கிற ஆள் வேணும். அதுவும் என்ன மாதிரி ஆள் அப்படின்னா கண்டிப்பாக வேணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாவே என் லைஃப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்காது. இதுலேயும் நிறைய பேர் வந்து நீங்கள் கரெக்ட் அண்ட் போல்டான டெசிஷன் எடுக்கிறீங்க, மெச்சூர்டாக யோசிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இதில் பாதி உண்மை தான். டெசிஷன்லாம் நல்லா தான் எடுப்பேன், ஆனால் அந்த டெசிஷன் எக்ஸிக்யூட் பண்ண பயப்படுவேன். ஸோ இவங்க இருக்க போய் தான் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வச்சு ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவேன். இன்னொன்று என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி எங்களுக்குன்னு ஒரு கார், அதாவது தாத்தா வாங்கியிருந்தாலோ இல்லை அப்பா வாங்கி வச்சுருந்தாலோ இப்போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்காது. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஒன்று வச்சுருந்தோம், இப்போ இன்னொரு புது கார் வாங்கியிருக்கோம்னு நினச்சிட்டு போயிருப்போம். பட் இது பார்த்திங்கன்னா எங்கள் 3 ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து இப்போ தான் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் சொந்த கார்னு சொல்லிக்க ஒரு கார் இருக்குது. ஸோ இது எனக்குன்னு மட்டும் கிடையாது, என் ஃபேமிலிக்கே ப்ரௌடாக தான் இருக்குது. அதுலேயும் நேற்று கோயிலுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா என் தங்கச்சி காரில் உட்காந்துட்டு சொல்கிறான், இன்னுமே எனக்கு நம்ம கார் அப்படிங்கிற ஃபீலே வரல. ஏன்னா நிறைய டைம் மற்றவங்களோட காரு ரெண்டல் அப்படி தானே போயிருக்கோம். ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு சொல்லி ஃபீலே பண்ணது கிடையாது. ஸோ அந்த ஃபீல் எங்களுக்கு நிஜமாகவே புதுசாக இருந்தது. ஸோ இதே மாதிரி நீங்களும் சொந்தமாக ஃபஸ்ட் டைம் கார் வாங்கும்போது உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்குமே உங்களோட ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்கும். இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் தாத்தா பாட்டியோட குலதெய்வம் கோயில். எப்போ இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலும் தாத்தா மொட்டை போடாமல் போனதே கிடையாது. எங்கள் கோயிலுக்கு மெயினாக வரதே மொட்டை போடுறதுக்காண்டி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வேலையை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் சைடில் வந்து பிரசாதமும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இங்கே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதுவுமே வீட்டில் சமைச்சு கொண்டு வரக்கூடாது. இங்கே என்ன வேணாலும் நம்ம சமைக்கலாம். அதே மாதிரி சமைக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அண்ட் மெயினாக சாட்டர்டேஸில் போயிட்டிங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். நாங்கள் சண்டே போனதுனால ஃப்ரீயாக தான் இருந்தது. அதுலேயும் நாங்கள் போனது ஆஃப்டர்நூன் டைமில். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் காலையிலே வந்து கிளம்பிட்டதுனால எங்களுக்கு நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாமிக்கிட்ட வச்சு எல்லாத்தையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா காருக்கு அங்கங்கே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் தெளித்து விட்டுட்டு மாலையும் மாட்டி விட்டுட்டோம். இது வந்து முன்னாடி நாள் நைட்டு ஒசூருக்கு போயிட்டு பூவெலாம் வாங்கிட்டு வந்து மாலை கோர்த்து வச்சுருந்தோம். காருக்கு கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சதும் ஐயருமே வந்து சூப்பராக பூஜையும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து நாங்கள் எங்களோட குலதெய்வம் கோயிலான சின்ன திருப்பதிக்கு போகிற மாதிரி இருந்ததா. ஸோ அதனால் இங்கே வந்து செஞ்சு வச்ச பிரசாதம் வந்து கொடுக்கறதுக்கு பார்த்தோம். பட் எல்லாருமே டைம் ஆனதுனால மேக்ஸிமம் கோயிலில் வந்து யாருமே இல்லை, எம்டியாக தான் இருந்தது. ஸோ அந்த ஊருக்குள்ளே யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு பேலன்ஸ் இருந்ததை அப்படியே அந்த கோயிலை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். கரண்ட்லி எங்கள் ஊரோட வெதர் பார்த்திங்கன்னா ப்ரெடிக்டே பண்ண முடியறதில்ல. எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னே சொல்ல முடியறதில்ல. சொல்லப்போனால் இப்போல்லாம் வெயில் பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. நாள் முழுக்க க்ளூமியாகவே தான் இருக்கும். ஸோ எந்த வேலையும் பார்க்கவே தோணாது. அப்பப்போ வந்து லைட்டாக தூரும், ஒரு சில டைம் ஹெவியாக மழை பெய்யும். ஆனால் வெயில் மட்டும் சுத்தமாக கிடையாது. அன்றைக்கும் பார்த்திங்கன்னா அழகா பூஜைலாம் போட்டுட்டு கார் எடுத்து ஹைவேஸ்க்கு போனது தான் சரியான மழை. தென் அங்கேருந்து அப்படியே எங்களோட குலதெய்வம் கோயிலான சின்ன திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கும். பட் ஆக்சுவலி இது வந்து கர்நாடகா தான். ஹொசூர்லேருந்து ஆல்மோஸ்ட் 20 to 25 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். சாட்டர்டேஸில் ஸ்பெஷலான பூஜைலாம் நடக்கும். பட் ரொம்ப கூட்டமாக இருக்கும். சில டைம்லாம் பார்த்திங்கன்னா கோபுரத்தை தாண்டி கியூ நின்றுட்டுருப்பாங்க. அப்படி போய் மாட்டினோன்னா ரொம்ப லேட் ஆகும். ஒரு நாள் முழுக்க இங்கேயே போயிடும். ஸோ நாங்கள் சண்டே பிளான் பண்ணதுனால ரொம்ப ரஷ்லாம் கிடையாது. ஒரு ஜஸ்ட் 10 minutesலேயே சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இந்த கோவிலில் தான் எனக்கும் தங்கச்சிக்கும் மொட்டை போட்டு காது குத்துனாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கோவில் சின்னதாக தான் இருந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸாக முன்னாடி கோபுரம்லாம் கட்டி கொஞ்சம் பெரிய சைஸ் கோவிலாக கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஹொசூர் ஒரு பெங்களூர் சரௌண்டிங்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் சாட்டர்டே ஆர் சண்டே பிளான் பண்ணிவிட்டு விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பூஜை சாமான் பார்த்திங்கன்னா உள்ள
கோவிலுக்கு சில டைம் கொண்டு போகலாம், சில டைம் வந்து வெளியவே பூஜை பண்ணிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து வெளியவே காய உடைச்சு பூஜையும் முடிச்சுட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். ஆல்சோ இங்கே பிரசாதமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக பொங்கலும் லெமன் ரைஸும் வீட்லேயே செஞ்சு கொண்டு வந்திருந்தோம்ல, அது வெளியே போன உடனே எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு சில பேருக்கு மட்டும் பத்தாமல் போயிருச்சு. ஸோ அப்படியே எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் நேராக ஹொசூருக்கு வந்துட்டோம். ஏன்னா ஆஃப்டர்நூன் நாங்கள் லஞ்ச் சாப்பிடவே இல்லை, எல்லாருக்குமே பயங்கர பசி. ஸோ அங்கே போய் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இதோட இந்த vlog முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஸ்டில் 1-2 பேர் வந்து யூடியூப்பில் இருந்தால் தான் காரு வீடெலாம் வாங்க முடியும், மற்ற எல்லோரும் வாங்குறத பார்க்குறதோட சரின்னு கமெண்ட் பண்ண போகிறவங்களுக்கு சொல்கிறேன். எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்க போகிறது கிடையாது. ஈவன் இன் யூடியூப் அதுலேயுமே நம்மளோட டைம், கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்னு எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியுமே தவிர சும்மா சேனல்னு ஒன்று வச்சுட்டு இருந்தால் ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அண்ட் அடுத்ததான் இதே மாதிரி எல்லாரையும் இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறேன். until then take care, bye.